ஸோ இன்றைக்கி இன்னொரு ஆலுமினை நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சார் உங்களோட நேம் என்ன, நீங்கள் எந்த இயர் பேட்ச் சார்? என்னோட நேம் ராஜேஷ். நான் இந்த காலேஜோட ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ ஹீ இஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். ஸோ சார் நீங்கள் இட்ஸ் பின் லைக் 20 வருஷம் மேலே நீங்கள் 25 இயர்ஸ் எஸ் ஸோ வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? லைக் இன்னைக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ப்ராப்ளி இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு மீட் அவர் கலீக்ஸ் அண்ட் ஈவன் அவர் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் மேபி அவங்களெல்லாம் மீட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அகெயின் இந்த காலேஜோட வெல்ஃபேருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி அலுமினி மீட்டில் வந்து ப்ராப்ளி கெட் டு நோ ஏதாவது நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதை மீட்டாக நினைக்கிறேன் நான். எஸ் சார். ஸோ உங்களை வந்து நம்ம காலேஜ்க்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். ஸோ அது என்ன வாட் இன்ஸ்பயர்ஸ் யூ டு டூ தட் சார்? பிகாஸ் நான் இப்போ என்னவா இருக்கணும் அது பிகாஸ் ஆஃப் த எஜுகேஷன் ரைட். அது எங்கேருந்து கிடைச்சதோ அதுக்கு தான் பண்ணணும். ஸோ ப்ராப்ளி ஈவன் ஐம் டூயிங் ஃபார் மை ஸ்கூல் ஆஸ் வெல். நான் இது முன்னாடி படித்தது கலைமகள். இப்போ கலைமகளுக்கும் அதாவது பண்ணணும் அங்கே தான் வந்து நான் அதுவும் பார்த்துட்டு தான் வரேன். ஸோ ரியலி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் சார். ஸோ இன்னும் நிறைய ஆலுமினை மீட்டுக்கு நாங்கள் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறோம். சரி, இப்போது நீங்கள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதனா அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது என்ன அட்வைஸாக சார் இருக்கும்? அப்படி காலேஜ் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு நினச்சா இட் இஸ் குட் ஃபார் யூ, அவ்வளோதான். தட்ஸ் அ குட் டிப் சார். உண்மையாலே பசங்க அப்படி தான் இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். வி ஆர் ரியலி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.